வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பீட்ரூட் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பீட்ரூட்டில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு தோல் சீவி கிரேட்டரில் துருவிக்கலாம். பீட்ரூட்டை துருவியாச்சு. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் இது 3/4 கப் அளவுக்கு இருக்கு. பீட்ரூட் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்து அரைச்சோம்னா நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். கட் பண்ணி சேர்க்கறத விட துருவியே சேர்த்து அரைச்சிக்கங்க. ஜூஸை இந்த ஃபில்டரில் சேர்த்து வடிகட்டிக்கலாம். அரை கப் பீட்ரூட் ஜூஸ் கிடைச்சிருக்கு. மீதி 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பேனில் இதை சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச 1 கப் மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த மாவை இந்த தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாத்திரத்துக்கு மாத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா பிசைஞ்சுக்கலாம். மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 1 கப் மாவுக்கு 1 கப் பீட்ரூட் ஜூஸ் சரியா இருக்கும். மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம பால்ஸா உருட்டுறதுக்கு சரியா இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் உருட்டியாச்சு. அடுத்து கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இந்த பேன்ல 1/2 கப் காய்ச்சின பால் சேர்க்கிறேன். இந்த பாலோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள்ல இருந்து கொஞ்சமா இதுல சேர்த்துடலாம். சேர்த்த உடனே கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். செகண்ட் டைம் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் மீதி உள்ளதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கரண்டி எதுவும் போட்டுறாதீங்க. நம்ம சேர்த்த எல்லா உருண்டைகளுமே மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கரண்டியை போட்டு இந்த மாதிரி லைட்டா கிண்டி விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய கொழுக்கட்டையெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நல்ல ஒரு பிங்க் கலரா பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கு பாருங்க. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கிரீமியா இருக்கு பாருங்க. இதுல 3/4 கப் சர்க்கரை சேர்க்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சர்க்கரை எல்லாம் கரையட்டும். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு.
நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்ல பீட்ரூட் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டை வச்சு கூட்டு பொரியல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா டிஃபரெண்டா இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். கார்னிஷிங்க்கு கொஞ்சமா அங்கங்க பீட்ரூட் துருவல் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.